வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 1 தாங்க. ஆமா, நம்ம இதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட்டும் ப்ளே பண்ண போறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, போனஸ் லிஸ்ட் வந்துட்டு குடுத்துருந்தேன். ஓகே, இங்க இருக்கா? அதான் குடுத்துருந்தேன், காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்து உடச்சிடலாம். ஒன்றா எடுக்க முடியாது. ஓகே, ஆமாம் கைஸ், இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு அப்பப்போ ஃப்ரீஸ் ஆகுது. ஏன்னு தெரில, என் மொபைலுக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக இது. சரி, ஓகே, வாங்கப்பா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பிளெயின் பேஸு, ஒரு பேஸுன்ற ஒரு இடம், ஒரு பிளெயினாக ஒரு இடம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் நம்ம பில்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, போனஸ் லிஸ்ட் இருந்தாலுமே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வுட்டு மைன் பண்ணணும். எல்லோரும் பண்ணுறது அதுதான், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதை. சரி, ஓகே, வாங்க அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஓகே கைஸ், அப்படியே இந்த பக்கம் வந்தேன். ஒரு கேவ் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு பூந்தெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, அப்படியே கைஸ் நம்ம வரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. சத்தியமாக நான்லாம் எதுவும் பண்ணல. ஐ மீன் என்கிட்ட அயனே இல்லை. அது சீடுலேயே, நான் வேணால் சீடு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே அயன் இருக்குது. நம்ம இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த மைனிங் ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அயனுக்கு மட்டும் சும்மா கொஞ்சம் அயனை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அடுத்த டைம் மறுபடியும் இந்த கேவுக்கு வரும்போது நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்து எல்லாத்தையும் எடுத்துருப்போம். ஐ மீன் எல்லா ரிசோர்ஸையும் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பக்கம் ஸ்கெலிட்டன் சவுண்டே எனக்கு கேட்டுட்ருக்கு. இந்த பக்கம் தான் தண்ணிக்கு அந்த பக்கம். ஓகே, போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அயன் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஆமாம் ஸ்கெலிட்டன் தான் எனக்கு ஒரு ஹார்ட்டு கம்மியாக இருக்குது. நான் போய் ஹெல்த் ரீஜன் போட்டேன்டா. மேலே போகணுட்டா. ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான். அப்புறம் தான் என்ன இங்கே தான் ஜாயின் ஆகுதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இது ஹெல்த் ரீஜெனரேட் பண்ணிட்டு தான் வரணும். ஓகே ஓகே, ஓரளவுக்கு இப்போ ஆயிடுச்சு. இப்போ போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த மண்டையனை தான் போட்டு அடிக்கணும். ஓகே, இங்கே தான் இருக்கான், போய் போடும். ஓகே, ஃபால் டேமேஜ் எடுத்துட்டான். நம்மளுக்கு பின்னாடி எதுவும் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருவோம். ஓகே ஓகே, எதுவும் இல்லை அங்கே பெருசாக. ஓகே, இங்கே வந்துட்டான்டா, போடுறேன். ஓ, இந்த ஹெல்த் வச்சுட்டு தான் இவ்வளோ ஆடணுண்ணா. ஓகே, இப்போ எனக்கு வேறு ஆக்ஸ் உடைய போது உடஞ்சிருச்சா? கையாலேயே ஸ்பைடர் சண்டை போடுறேன். ஓகே, நான் இது மாப்ஸ் ஃபைட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு லாக் ஆகுது அந்தளவுக்கு. ஓகே, இங்கே எனக்கு எது உடச்சி விட்டுட்டாச்சு. க்ரீப்பரே வராதே, பின்னாடி போட. ஓகே ஓகே, வந்ததுக்கு அதை டார்ச் உடச்சி விட்டு போயிடுச்சு. க்ரீப்பர் தான். ஓகே, ஆமாம் கைஸ், அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைட்லாம் ஸ்கிப் பண்ணிடுறது அவ்வளோவா. ஓகே, அயன் எடுத்தாச்சு. இப்போ கிளம்புவோம். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது கைஸ். அயன் தான் எனக்கு தேவை, அதே மாதிரி நிறைய கிடைக்கிது, நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு இதை மைண்ட் பண்ணுவோம். 4 தான் இருக்காண்ணே, கீழே இருந்தால் நல்லாயிருக்கும். 4 தான் போல். ஆமாம், 4 தான். சரி, ஓகே, போவோம். அது இங்கெல்லாம் இருக்கோ ஃபுல்லாக அயனை தான் எடுக்கிறோம் இன்றைக்கி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ அங்கே மேலே இருக்கு. ஓகே ஓகே, இங்கே தான் இருக்கா? ஓகே, எடுத்தாச்சு. இப்போ அடுத்து கைஸ் லேப்பிஸு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க, லேப்பிஸ் இருந்துச்சு, ஆனால் எல்லாம் மைண்ட் பண்ண முடியாது. அயன் பிக்கெக்ஸ் வேணும். அது அடுத்த டைம் வரும்போது பார்த்துக்கலாம். ரெட் ஸ்டோன் தான். எப்படா எல்லாம் எனக்கு அயன் பிக் இல்லாதப்போ தான் நான். ஓகே, அங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு. இங்கே ஓகே, இங்கே இருக்குது 2 தானா? ஓகே, ஓ மை கைஸ், நிறைய இருக்குது கைஸ். 8 அயன் மொத்தம் 8. ஆமாம், 8 இருக்குது. இங்கே கிடச்சிருக்கு. ஓகே நைஸ். இப்போ அடுத்து போகணும். இங்கே மேலே போகுது, அங்கே வேணாம், கீழே போகணும். ஓகே, நான் இந்த கேவுக்குள்ளே தான் போகலான்னு இருக்கேன். குட்டி ஒன்று போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இதை மைண்ட் பண்ணிட்டு போவோம். இதில் எத்தனை இருக்குது? 4 நம்ம 4 இருக்குது. 4 5. சரி, ஓகே, கீழே எடுத்து மைண்ட் பண்ணிட்டு எடுப்போம். ஓகே, ஸோ ஆனால் என்னால் இதை ரெட்லோட தான் மைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இங்கே ஒரு ஆமாம் கைஸ், அந்த கேவில் திரும்பும் போது ஒன்று பார்த்தேன் அயனு, அதனால தான் இந்த வந்தாச்சு. ஓகே, இது மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நிறைய இருக்குது கைஸ் இந்த இடத்துல, பரவாயில்ல. ஓகே ஓகே ஓகே, கிளம்பலாம். இப்போதைக்கு நம்ம கிளம்பிடலாங்க. ஓகே, ஆனால் மேலேருந்து டிஸ்டோனில் விழுந்தால் என்ன ஆகுறது? ஐ மீன் ஹைட்டாக போயிட்டு அப்புறம் இந்த டிஸ்டோனில் விழுந்தால் என்ன ஆகுது? ஓகே, ஐயோ மைண்ட் பண்ண முடியாதுன்னு அந்த ஞாபகத்தை இல்லாமல்.
ஸ்லீப் ஸ்லேட். ஓ மை காட். ஸ்லீப் ஸ்லேட் வந்தாச்சு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓகே இருக்கு. ஆனால் இன்னுமே டீப்பாக போகணும். நிறைய வேணும்னா கோல்டு டைமண்ட்லாம் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி தான். ஓகே. ஸோ வேறு தான் இருக்கா? இல்லை. சரி ஓகே போவோம். இதுக்கு அந்த பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சில டைம் இப்படிலாம் போகும்போது கேவ் எண்டாயிரும். எண்டாகிறது நம்புகிறேன். ஓகே. எங்கேயும் ஸ்கெலிட்டன் சவுண்ட் கைஸ். எனக்கு வேறு ஹெல்த் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ மறுபடியும் போன மாதிரி ஆயிடக்கூடாது. கடவுளே. ஓகே. இங்கே 3 வந்திருக்கு. மேலே போகணும். மேலே தான் போகணும். ஓகே. டேட்டு போட்டு போயிடலாமா? இல்லை வேணாம் கிளம்பிடுவோம். அப்படி போவோம். இப்படி ஏறிட்டு போய் எடுத்துக்கலாம். ஓகே. ஸ்கெலிட்டன் சவுண்ட் நிறைய இந்த வந்துட்டான். எனக்கு பக்கத்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. வந்துட்டான் கைஸ். டே ஹாஃப் ஹார்ட் கைஸ். ஓ மை காட் கைஸ், ஹாஃப் ஹார்ட்டு. பாதி ஹார்ட்டில் நிற்கிறேன். இப்போ நான் அப்படியே ரீஜெனரேட் பண்ணணும். ஓகே. ஆகுது ஒரு 8 ஹார்ட்டு. அது அந்தளவுக்கு அது சரி விட போதும். இப்போ ஓகே இங்கே தான் இருக்கானா? சாப்பிட்டு மறுபடியும் மாடா. ஓகே எனக்கு ஒரு ஐடியா. அவனை இங்கே வர வச்சு மேலே இருக்கிறது மட்டும் உடச்சிட்டு கீழே இருக்க ஸ்டோன் உடச்சிட்டு கீழே அவன் காலிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி தான். ஓகே ஓகே செத்துட்டான். இங்கே வந்தாச்சு. அயன் மைண்ட் பண்ணுறோம். ஓகே 8. ஆமாம் இங்கேயே 8 கிடச்சிருக்கு. ஓகே நம்ம மேலே போயிடலாங்க. போதும் இன்றைக்கான மைனிங் செஷன் போதும். நிறையாவே கிடச்சிருச்சு அயனு. ஓகே கிளம்புவோம் மேலே. ஓகே கைஸ் இந்த பக்கம் வந்தேன். உண்மையாக இந்த இடம் செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே மவுண்டெயின் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு மேலே செரி ட்ரீஸாக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்குது கைஸ். பாருங்களேன் இடத்த பாருங்கள். சுற்றி ஃபுல்லாக ஃப்ளாட்டாகவும் இருக்குது. நம்ம இதெல்லாம் பில்ட் பண்ணமும் பில்ட் பண்ணிக்கலாம். இங்கே உண்மையாக நல்லா இருக்குது கைஸ். இடத்த ஃபுல்லாக பாருங்களேன். ரூயின் போர்ட்டல் கைஸ். ரூயின் போர்ட்டல். ஓ மை காட் கைஸ். இப்போ டேரெக்டாக செஸ்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. ஓகே கோல்டன் கட்டு இங்கெட்டு. ஓகே 10 5 பரவாயில்ல. ஆனால் கோல்டன் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபயர் ப்ரொடெக்ஷன். ஆனால் இது வேறு இதுலேயே இது போட்டிருக்கலாங்க. அந்த எஃபிஷியன்சி 2 செவலு ஒரு நான் சொல்கிறேங்க உண்மையாக சொல்கிறேன். ஒரு 30 ரேட்டு பண்ணுறக்குள்ளே அது உடஞ்சிரும் செவலு. உண்மையாக தான். ஓகே ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியலையே. இல்லை 4 தேவைப்படுது. நம்மக்கிட்ட 2 தான் இருக்குது. முடியாது கண்டிப்பாக. அந்த கோல்டு பிளாக் அப்புறமேட்டு மைண்ட் பண்ணலாம். உட்டன் கேக்ஸ் வச்சு ட்ரெயின் அப்படி மைண்ட் பண்ண போகிறேன். சாரி என்ன கோல்டன் பேக்ஸ் இருக்குல்ல மறந்துட்டேன். ஓகே ஸோ இப்போ மைண்ட் பண்ணலாம். ஓகே அந்த ஸ்டேஸை எதுக்கு போட்டேன்னு தெரில. ஓகே போகலாம். இப்போ ஐக்கி ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் முடியாது. ஏன்னா கண்டிப்பாக இந்த இது 2 வேணும். அந்த இங்கே 2 கிரைன் எடுத்துகிட்டு முடிக்கணும். ஸோ அந்த ஐலாண்டுக்கு நம்ம போய் பார்ப்போம். சாரி அந்த லேண்டு. எனக்கு ஐலாண்டு வந்துச்சு தெரியாமல். ஓகே அங்கே போவோம். அங்கே ஃப்ளாட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ் இந்த பக்கம் வந்திருக்கேன். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? உண்மையாக ப்ளைனாகவே இருக்குது. அங்கே இருக்கா தெரியுதா ரூயின் போர்ட்டல். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தால் நல்லா ப்ளைனாகவே இருக்குது. மெயினாக இந்த நம்ம இங்கே இருக்கிற மரம்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கலாம் நம்மளே வேணாம். ஆனால் நல்லா இருக்குது உண்மையாக. இந்த இடம் செம்மையாக இருக்குது. ப்ளைனாக ரொம்ப தூரமே இருக்குது. ஓகே நான் போய் ஸ்டோன் மைண்ட் பண்ண வரேன். வந்தேன் இங்கே ஸ்டோன் மைண்ட் பண்ணேன். உடன் கேக்ஸ் ஃபுல்லாக உடச்சிட்டு பார்த்தா ரைட் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு உள்ளுமே என்கிட்ட இல்லை, பெட்டும் ரெடி பண்ணல. ஸோ அதனால் என் நைட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே கைஸ் ஸோ ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. அங்கே லாவா புல் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ வெளிச்சம் இருக்குது. பார்த்துட்டு வருவோம். ஓகே லாவா புல் தான் நினைக்கிறேன். ஆமாம் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரியே தான். இன்னும் மாப்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இன்னும் சரியாக வெடியிலல. நான் அப்போ தான் இங்கேருந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு அந்த ஐலாண்டு போகலாம். அந்த லேண்டுக்கு போகலாம். என்ன கேவா? இல்லை இது அப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல தான், அதாவது மவுண்டெயின் கரெக்டாக இந்த பக்கம் மாதிரி கேவாக தான் இருக்குது. நான் வேணால் ஆஃப்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் நல்லா இருந்தால் பார்க்கலாம். இல்லைனா ஃபுல்லாக மூடிடுறேன் நான். ஓகே கரெக்டாக இந்த இடம் தான் கைஸ். இந்த இடம் ஒரே செகண்டு. இந்த இடத்துல தான் கைஸ். இந்த இடத்துல நம்ம வீடு கட்டினோன்னா உண்மையாக நல்லாயிருக்கும். அதாவது இன்னும் ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துடுறேன் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ரூயின் போர்ட்டல் இருக்கா. இந்த ரூயின் போர்ட்டல் எடுத்துடலான் இருக்கேன் கைஸ். இந்த ரூயின் போர்ட்டல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த லேண்ட் பக்கம் ஃபுல்லாக ஒரு டேர்ட்டால் அந்த லேண்டுக்கும் இந்த லேண்டுக்கும் ஒரு டேர்ட்டாலே கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு
பெரிய இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பண்ணணும், அதாவது ஒரு இடத்த ஃப்ளாட் பண்ணணுமா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இப்போ நிற்கிறேன்ல, இந்த பிளாக் மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அடுத்த பார்ட்டில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஆமாம். ஓகே கேஸ், நான் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் பண்ணல. ஆனால் அடுத்த வீடியோவில் நம்ம வண்டி ஒரு ஹவுஸ் கட்டுறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் நான் ஆஃப்லைன் கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, டாடா, பாய்.